மேட்டூர் அணையிலிருந்து வண்டல் மண்ணை அள்ளிக்கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று அனுமதி கொடுத்தோம். நாள் ஒன்றுக்கு சுமார் 3000 லாரிகள் மூலமாக மேட்டூர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளி சென்றார்கள், இலவசமாக அள்ளி சென்றார்கள். ஒரு 5 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் பார்த்தேன், இந்த மேட்டூர் அணை இன்னும் தமிழகத்தில் பல அணைகள் இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டா டெண்டர் எடுத்தவங்க இந்த வண்டல் மண் விவசாயம் அள்ளிக்கிட்ட பொழுது அவரிடத்திலே பணம் வசூல் செய்வாங்கல்ல. இவெல்லாம் விவசாயிக்கு நன்மை செய்கிற அரசாங்கமா? சிந்திச்சு பாருங்க. 4 நாளுக்கு முன்பு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அணைகளில் இருந்து சுமார் 900 கோடி அரசுக்கு வருமானம் வரும் என்று செய்தித்தாளை பார்த்தோம். விவசாயிகளை பற்றி கவலைப்படல, அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வரும் என்றுதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ இல்லையோ, இவருடைய கஜானாவுக்கு வருமானம் வரும். டெண்டர் விட்டா தானே கமிஷன் கிடைக்கும். நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. சுமார் குடிமராமத்து திட்டத்திற்காக 1417 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு விவசாயி முதலமைச்சர் இருந்த காரணத்தினாலே இப்படி பார்த்து எதெல்லாம் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும், எந்தெந்த வகையில விவசாயிக்கு நன்மை செய்ய முடியும், அதையெல்லாம் பார்த்து செயல்படுத்தி கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம்.